வாங்க இன்னைக்கும் கௌரி சமையலறையில் அஸ்வின் ஸ்வீட்ஸோட வீடியோ தாங்க. ஏற்கனவே இதனோட ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறது காமிச்சிருந்தேன். இது வந்து அதனோட செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து ஸ்நாக்ஸு காரம் ஐட்டம் செய்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அச்சு முறுக்கு அப்படின்னு சொல்கிறது போட்டுட்ருக்காங்க. முதலாக 20 வருஷத்துக்கு முந்தி மிஸ்ஸஸ் செல்வகுமாரி வந்து அவங்க கையால் இந்த அச்சு முறுக்கும் தட்டையும் தான் செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அதை செஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு கடையாக போய் சேல் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து ரயில் கட்டடம் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த அச்சு முறுக்குக்கு வந்து அவங்க வந்து ரயில் கட்டடம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த செய்கிறது பாருங்கள், அந்த அச்சை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் விடுறாங்க. அது வெந்தோடனே அது தானாக அதை வந்து அந்த அச்சுலேருந்து பிரிஞ்சு அது அப்படியே எண்ணெயில் போயிடுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ தான் மிஷின்ஸ் இருந்தாலும் நிறைய லேடிஸ் வந்து இங்கே இந்த முறுக்கு சுற்றுறது, கை முறுக்கு சுற்றுறதுக்கெலாம் லேடிஸ் வச்சு சுற்றிட்டுருக்காங்க. நான் கேட்டபோது கை முறுக்குக்கு கூட மிஷின் இருக்குது, பட் அதில் செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. அதனால் வந்து நாங்கள் அந்த மிஷின் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து மேனுவலாக செய்யும்போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கை முறுக்கு சுற்றுறது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இது வந்து முதல்ல ஒரு 2 லேடிஸ்க்கு மட்டும்தான் இது சுற்ற தெரியுமாம்மா. அப்புறம் அவங்களே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் எல்லோரும் இப்போ நிறைய பேர் சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தட்டு மாதிரி வச்சு அதில் சுற்றி ரெடி பண்ணுறாங்க. அது ரெடியானதை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்புக்கு அப்படியே கொடுக்குறாங்க. அதில் அப்படியே பொரிச்சு எடுக்கிறாங்க. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக இருந்துச்சு. எந்த ஃப்ளேம் கேஸ் எதுவுமே இல்லாமல் டர்போ ஆயில், அது வெளியே ஒரு பர்னர்லேருந்து ஹீட் ஆகி அந்த டர்போ ஆயில் வந்து பைப் லைன் வழியாக உள்ளே வருது. அடியில் வந்து அந்த டர்போ எண்ணெய் வந்து கொதிக்கும் போது அந்த சூட்டில் இந்த உள்ளே இருக்க கடலை எண்ணெய் வந்து கொதித்து அதில் வந்து வேகுது எல்லாமே. ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. டெம்பரேச்சர்லாம் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து எந்த சூடுமே அதனால் இல்லை. இப்போ கேஸ் அடுப்போ இல்லை விறகு அடுப்போ இருக்கும்போது இங்கே நிற்கவே முடியாது. அந்த மாதிரி எந்த சூடுமே இல்லை. அதனால் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கூலாக வந்து அடுப்புக்கிட்ட நின்று வேலை செய்கிறாங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. ஃபியூயலும் இதில் வந்து ரொம்ப மிச்சமாகும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து இவ்வளோ டெக்னிக்கலாக இப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பாராட்ட தோணுது. பாருங்கள், முறுக்கு சுற்றுனது எல்லாம் அப்படியே ஒரு தட்டில் கொண்டு அடுப்புக்கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த முறுக்குக்கு வேணுங்கிற மாவு எல்லாமே இவங்களே செய்கிறாங்க. கடையில் எதுவும் மாவு வாங்குறதில்ல. உளுந்தெல்லாம் வறுத்து மாவு மில்லும் உள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த மாவெல்லாம் இவங்களே செய்கிறாங்க. பாருங்கள், அந்த முறுக்கு சுற்றின தட்டெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த தட்டோடையே வந்து அந்த எண்ணெயில் போட்டுடுறாரு அவர். அதுக்கப்புறம் அது வெந்தோடனே வந்து அந்த தட்டு அடியில் போயிடுது. அந்த முறுக்கு வந்து அப்படியே மிதந்துட்டு வெந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்க தட்டை வந்து எடுத்துடுறாரு அவர், அதுலேருந்து எடுத்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேன் குழல் முறுக்குன்னு சொன்னாங்க. இது வந்து குழலில் போட்டு அப்படியே சுற்றி வைக்கிறாங்க. அதுக்கு பெரிய அந்த அரிக்கரண்டியிலே வச்சு ஒரு 20 முறுக்குக்கு, ஒரு கரண்டியில் 20 முறுக்குக்கு பக்கம் சுற்றுறாங்க. இதுவும் நிறையா கீழே வைக்காமல் ஒரு டேபிள் மாதிரி போட்டு சுற்றியும் உட்காந்துட்டு நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவுமே அடுப்பு இருக்குது. அதுலேயும் அப்படியே வேலை போயிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த தீபாவளி டைமுங்கிறனால நிறையா குவான்டிட்டி செஞ்சிட்ருக்காங்க. மாவு கலக்கிறதுக்கு எல்லாம் கூட மிஷின் வச்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த மாவு தேவையான அளவு தண்ணி, உப்பு, காரம் இதெல்லாம் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கைப்படாமல் மாவு கலந்துருது. இந்த பக்கம் பாருங்கள், ஜென்ஸ் வந்து பெரிய பிடியில் போட்டு பிழிஞ்சிட்ருக்காங்க. சேவ் இது நான் கார சேவுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வந்துச்சு. அதை கேட்டும்போது வந்து இது எள்ளு சேவு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஐட்டம் இருக்குது போல் இருக்குது இதுலேயே. இது ஒரு ட்ரேயில் புழிஞ்சு வச்சிடுறாங்க. அது இந்த பக்கம் வந்து அடுப்பில் கொடுத்தோம்னா அதை வந்து பொரிச்சு எடுத்துடுறாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த வீடியோ. எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபேக்ட்ரியை பார்க்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்களோட ஓனர் கணேசன் அவங்கள கேட்டபோது உடனே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்தபோது அவர் இங்கே இல்லை. அவங்க மிஸ்ஸஸ் வந்து செல்வகுமாரி கணேசன் வந்து என் கூட வந்து நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே அவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து இவ்வளோ சிம்பிளாக எனக்கு பழகுவாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து மிக்சருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஓமப்பொடி புளியறதுக்கு ஒரு மிஷின்னு சூப்பராக இருக்குது. அது அப்படியே எண்ணெயில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகுது. ஆக ஆக இவங்க ஒரு கரண்டி வச்சு தள்ளிகிட்டே வராங்க. சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்கக்கிட்ட நிறைய டைப் மிக்சர் இருக்குங்க. அஸ்வினில் நிறைய நவரத்னா மிக்சர், டெல்லி மிக்சர் அப்படின்னு நிறையா மிக்சர் இருக்கும். அதே இது பாருங்கள், இது அடுத்த அடுப்புக்கு அப்படியே நகர்த்திக்கிறாங்க. இப்போ அந்த அடுப்பில் வந்து ஓமப்பொடி புளியிறாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே பெரிய பெரிய பிரம்மாண்டமான ட்ரேயில் பூந்தி, ஓமப்பொடி, பொரிச்ச கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ மிக்சர் கலக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இவங்க வந்து அதுக்கு ஒரு சூப்பரான மிஷின் வச்சுருக்காங்க. அட் எ டைமில் ஒரு 20 கிலோ 30 கிலோ மிக்சரை போட்டு சுற்றினோடனே அது ஒரு 2-3 நிமிஷத்தில் அழகாக மிக்சரை வந்து கலந்து எடுத்துருது. கைப்படாமல் சூப்பராக கலந்து எடுத்துருது. பாருங்கள், அவ்வளோதாங்க. கலன்னு மிக்சர் கொட்டுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே பிரமிச்சு போயிட்டுங்க இதை பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், பேக்கிங் செக்ஷனு. இந்த எண்ணெய் புழிஞ்சு எடுத்ததெல்லாம் பேக் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏதோ தக்காளிலாம் வச்சுருந்தாங்க. என்னடா தக்காளிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இவங்க தொக்கு ஊறுகாயெலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சும்மா ஜஸ்ட் அந்த செக்ஷனுக்குள்ளே எட்டி பார்க்கலாம். நம்ம தக்காளி வேக வச்சு ஆற வச்சுருக்காங்க. ஃபேன் போட்டு ஆற வச்சுருக்காங்க தக்காளி தொக்குக்காக. செஞ்சு முடிச்சிட்டாங்களாமா இந்த தொக்கு எல்லாமே. அப்படியே நல்லெண்ணெய் வாசம் சூப்பராக அடிக்குதுங்க. இவங்களோடது வந்து நிறையா தொக்கு இருந்தாலும் பெரண்டை தொக்கு வந்து இவங்களோட ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹாட் சேல்ஸ் ஆகிறது பெரண்டை தொக்கு. நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக செய்கிறாங்க. அவ்வளோ வாசம் அடிக்குது. பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மேலே நிற்கிது பாருங்கள். சூப்பராக வாசம் அடிக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரவையை வறுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ மிஷின்ஸ் இருக்கும்போது இது கையில் வறுத்தா தான் அந்த ரவா உருண்டைக்கு வந்து கரெக்டான டேஸ்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து டேஸ்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. சுவைக்காக வந்து அது எப்படி செஞ்சால் அந்த சுவை வருதோ அப்படி தான் செய்கிறாங்க. அதனாலேயே இந்த எள்ளு, ரவை, ராகி இதெல்லாம் வந்து வறுக்கிறாங்க. வறுத்து அதுக்கப்புறம் செய்கிறாங்க. அதிர்சத்துக்கெலாம் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் ஈர அரிசி போட்டு அதை இடித்து சலித்து அந்த மாதிரி செய்கிறாங்க. இது வந்து குடோனுங்க. உள்ளே வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ண மாவு எல்லாமே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து மெஷர் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த ரேஷியோ போட்டு அரிசி மாவு, கடல மாவு, உளுந்து மாவு என்ன வேணுமோ ரேஷியோ, உப்பு, காரம் எல்லாம் அளவெடுத்து போட்டு பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இது அப்படியே அந்தந்த செக்ஷனுக்கு போய் அந்தந்த பலகாரமாக மாறிடுது. முறுக்கா, சீடையா, மிக்சரா அப்படி மாறிடுது. இந்த பக்கம் பாருங்கள், ரவா உருண்டை, அந்த பொரிவிளங்காய் உருண்டை அதெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த உருண்டை டைப் வந்து அஸ்வினில் ரொம்ப நிறைய கிடைக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு சத்தாக இருக்கும். இது பாருங்கள், ராகியை நல்லா ஊற வச்சு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி சலிச்சிட்ருக்காங்க. இது வந்து ராகி உருண்டைக்காக. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சத்து தெரியுங்களா? இந்த உருண்டையெல்லாம் நம்ம வாங்கி வச்சு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அவ்வளோ சத்தாக இருக்கும். எவ்வளோ ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து இவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு இன்னமும் அதே சுத்தம், சுகாதாரம், சுவை இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற அஸ்வின் ஸ்வீட்ஸ்க்கு கௌரி சமையலறை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். மலன்னு பேக்கிங் ஆகிட்டு அந்தந்த கடைங்களுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸோட பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கௌரி சமையலறைக்கு அனுமதி கொடுத்த
திரு கணேசன் அவர்களுக்கும் திருமதி கணேசன் அவர்களுக்கும் கௌரி சமையலறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபாவளியை நீங்களும் அஸ்வின் ஸ்வீட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பாகவும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் சார்பாகவும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக வேலை செஞ்சாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே கூட நம்மளுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லணுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே சொல்லுவாங்க.